ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மோட்டார் சைக்கிள் மேனியாக்ஸ். நீங்கள் வண்டி யூஸ் பண்ணும்போது மட்டும் மெயின்டெனன்ஸ் கிடையாது. வண்டி ஐடியலாக நிற்க போது சிலைக்கு ஒரு 3 months 6 months 1 month அப்படி கூட வச்சுக்கோங்க. அப்படி ஐடியலாக நிற்கும் போது கூட உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஒரு வண்டியோட மெயின்டெனன்ஸ் ஐடியலாக நிற்கிறப்பவும் இருக்குது. அதில் மெயினான மெயின்டெனன்ஸ் என்னென்னா உங்களோட வயரிங் ஹார்னஸை வயரிங் கிட்ட நீங்கள் பாதுகாக்கிறது தான். அது எப்படி டேமேஜ் ஆகும்னா அதுவாலாம் டேமேஜ் ஆகாது. நம்மளோட எலி நண்பர் தான் கடிச்சு விட்ருவார். அதில் ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 year வண்டி யூஸ் பண்ணல. அந்த 1 year யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, பேட்டரி மட்டும் தான் டவுன் ஆகிருக்கும். பேட்டரி மட்டும் நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஆயில் ஃபில்டர் மட்டும் மாற்றிட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சாரு. அதுக்கு அவர் ஒரு வேலையும் பார்த்து வச்சுருக்காரு. இங்கே வாங்க காட்டுறேன். ஸோ இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இந்த வயர் டேக் நடுவில் இருக்கிறது எல்லாமே புகையில்லை. ஆனால் அந்த புகையிலையோட நிலைமையே பாருங்கள் எவ்வளோ வேர்ஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. மொத்தமாகவே தூளாக பிச்சுன்னு வருது. இந்த புகையில இந்த நிலமையில் இருந்ததுன்னா எலி இதையே ஃபீடாக எடுத்துக்கும். அந்த மாதிரி நிலமையில் இருக்குது. எலி மொத்தமாக என்னென்ன வேலையை பார்த்துருக்குன்னு பாருங்கள். நிறைய வயரிங் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கு. இது அவர் தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஷார்ட் தான் இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் இருந்திருக்கு. புகையில நீங்கள் யூஸ் பண்ணாலுமே அதுக்கும் ஒரு லைஃப் டைம் மாதிரி இருக்குது. நீங்கள் எவ்ரி மந்த் ஒரு 2 months ஒன்ஸ் நீங்கள் அதை டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை மாற்றுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நான் ரேட் ரெப்பலன்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரேட் ரெப்பலன்ட் ஸ்ப்ரேக்கும் உங்களுக்கு ஒரு பீரியட் இருக்குது. சரி லைக் 2 months or 3 months அந்த பிராண்டை சஜஸ்ட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்பப்போ அதை ஸ்ப்ரே பண்ணி வைக்கணும். அப்போ தான் எலி வராமல் இருக்கும். இது மட்டும்தான் மெயின்டெனன்ஸான்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு ஐடியலாக நிற்கிற வண்டிக்கு இதை தவிர்த்துட்டு ஏகப்பட்ட மெயின்டெனன்ஸ் இருக்குது. அந்த மெயின்டெனன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் சொல்கிறேன். அண்டில் தென் பை பாய்.